நம தென்னாடு சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போற்றி. பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லும் போது சரஸ்வதி நதியை கடந்து செல்கின்றனர். இதுதான் சரஸ்வதி உருவாகும் இடம். சரஸ்வதி இங்கு உருவாகி இங்கேயே அழகானந்தா என்ற மற்றொரு நதியோடு கலந்து மறைந்து விடுகிறார். சரஸ்வதி ஆலயம். தற்போது நாம் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த குகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு பஞ்ச பாண்டவர் குகை செல்லும் வழியில் பஞ்ச பாண்டவர்கள் திருவுருவங்கள் அமையப்பட்டுள்ளன. அவர்களுடன் சென்ற நாயும் திருவுருவம் பதிக்கப்பட்டுள்ளது. ஓடிக்கொண்டிருந்த சரஸ்வதி நதியை பாண்டவர்கள் கடக்க முயன்ற போது திரௌபதியால் கடக்க முடியவில்லை. அதற்காக பீமனால் உருவாக்கப்பட்ட பாலம் தான் இந்த பாலம். பீமன் பாறையை கொண்டு திரௌபதியை கடப்பதற்காக சரஸ்வதி குறுக்கே வைத்த பாறை. சரஸ்வதி ஆலயம். சரஸ்வதி நதி மற்றும் சரஸ்வதிக்காக உருவாக்கப்பட்ட சரஸ்வதி ஆலயம். कोई नहीं